ஹாய்! காலையில் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. ஸோ மெருக்கு செகண்ட் மொட்டை நாங்கள் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக காலையில் 4:00லாம் எழுந்து குளித்து கிளம்பி திருப்போரூர் முருகர் கோயில் தான் போகிறோம். ஸோ பெருசாக யாரையும் கூப்பிடல. அப்பா, அம்மா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வராங்க. நான், பாப்பா, ரேவந்த் மட்டும்தான். ஸோ வீட்டிலேருந்து ஒரு 5:00லாம் ஷார்ப்பாக கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து நியர்பையில் இருக்கிற ஹஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குரோம்பேட் போகிற மாதிரி பிளான் இருந்தது. பட் அதுக்குள்ளே அம்மா கால் பண்ணி தாம்பரம் பஸ்ஸே இருக்குது, சீக்கிரம் வாங்க, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துருவாங்கன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டே 5 மினிட்ஸ் ட்ராவல் தான். பட் நாங்கள் வேகமாக கிட்டக்கிட்டேன்னு போயிட்டு அந்த பஸ் பிடிக்கிறதுக்காக போனோம். ஸோ அங்கே ஓடி வராங்க பாருங்கள், பச்சை கலர் சாரி, அதுதான் அம்மா. எங்களுக்காக தான் வெயிட்டிங். அதுக்குள்ளே அப்பா ஏடிஎம் போயிட்டு கேஷும் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டாரு. ஸோ நாங்கள் வேகமாக பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி தாம்பரம் போயிட்டோம். ஸோ தாம்பரம் வந்துட்டு கரெக்டாக ஒரு 5:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். 5:15, 5:20 அந்த மாதிரி டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ மெரு வந்து கொஞ்சம் கிராங்கியாகவே இருந்தா. வந்து ஹாஃப் தூக்கத்தில் எழுந்ததுனால ஃபோன் வேணும், அது வேணும், இது வேணும்னு கொஞ்சம் நச்சுன்னு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அகெயின் இங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா, ரேவந்த் வந்து ஏடிஎம் போயிட்டு கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போன கேப்பில் திருப்பூர் பஸ்ஸு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட்க்கு அப்புறம் 6:00 வந்து இன்னொரு பஸ் வந்தது. பட் ஆனால் இது எங்களுக்கு தெரியாத ஒரு ரூட்டில் போகிறது. அதாவது கூடுவாஞ்சேரி வழியாக இது திருப்பூரூர் போகுமா. யூஸ்வலாக வந்து நாங்கள் கேளம்பாக்கம் வழியாக தான் போவோம். பட் இது வந்து கூடுவாஞ்சேரி வழியாக போனதுனால சேம் அதே 1 ஹவர் ட்ராவல் தான். பட் ஆனால் போகிற வழி ஃபுல்லாக கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. அண்டு செம்ம வயல்வெளியாலாம் இருந்துச்சு. அதனால் காலையில் அது பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7:00 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து திருப்போரூர் திருப்போரூர் வந்தாச்சு. நேராக நாங்கள் வந்து மொட்டை போடுற டோக்கனுக்கு தான் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பாப்பாவுக்கும் ரேவந்த்க்கும் மொட்டை போடுறதா தான் பிளான். ஏன்னா எப்போவுமே 2 பேரும் சேர்ந்து தான் மொட்டை போடுவாங்க. ஸோ இந்த வாட்டி அப்பா வந்திருந்தார். ஃபர்ஸ்ட் மொட்டை நாங்கள் திருப்பதியில் போட்டிருந்தோம். ஸோ அதனால் அப்பா வரல ஃபஸ்ட்டு மொட்டைக்கு. இந்த டைம் வந்து அப்பா இருந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட்டு மொட்டை பயங்கரமாக அமக்கலம் பண்ணியிருந்தா. ஸோ இந்த வாட்டி பெருசாக எதுவும் பண்ணலை. ரொம்ப அமைதியாக காமிச்சா. அது எங்களுக்கு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஏன்னா தூங்கிட்டா வேறு. ஸோ அப்படியே மொட்டை போட்டால் எழுந்துருவாளோன்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து அவளை கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே கோஆப்ரேட் பண்ணால். பெருசாக சத்தம் போடல, அமைதியாக காமிச்சா. ஆனால் என்ன ஒன்றுனா, நேற்று வரைக்கும் மொட்டை வேண்டாம், முடி வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் பண்ணலை. அது மட்டும்தான் கொஞ்சம் கில்ட்டாக இருந்துச்சு. பாவம், இதுக்கப்புறம் குழந்த முடியோடு இருக்காதே, அது ஏமாந்து போயிடுமே நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து திருப்பதியில் போட்டிருந்தோம். ஸோ அதனால் செகண்ட் மொட்டை இந்த வாட்டி திருப்பூரூரில் போட்டிருக்கோம். அப்போ பெருசாக யாரையும் இன்வைட் பண்ண முடியல. பட் திஸ் டைமும் பெருசாக இன்வைட் பண்ண முடியல, சடன் பிளான் தான். அதனால் நாங்கள் வரைக்கும் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ ரேவந்தும் அப்படியே மொட்டை போட்டுட்டாங்க. மெருக்கு வந்து மொட்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவளுக்கு வந்து செகண்ட் பர்த்டே முடிஞ்ச உடனே நாங்கள் போயிட்டு திருப்பதியில் மொட்டை அடித்தோம். ஸோ இப்போ வந்து 3 முடிஞ்சு இப்போ 4th ஸ்டார்ட் ஆக போகுது. டிசம்பர் வந்தால். ஸோ அதனால் இன்னும் ஒரு மொட்டை தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் மொட்டா ஃபுல் மொட்டை கம்ப்ளீட் ஆகிடும். மெருக்கு மட்டும் மொட்டை போட்டால் எந்த சேஞ்சஸுமே தெரியல ஃபேஸில். அவளுக்கு வந்து செகண்ட் பர்த்டே முடிஞ்சு போட்ட மொட்டையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்பயும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கா. பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில எங்களுக்கு. ரேவந்த்க்கும் வந்து அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மொட்டை போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து சந்தனம் பூசுறதுக்கு கடையிலேயே வச்சுருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரவே மறந்துட்டோம். ஸோ அதனால் ₹10 எல்லாத்துக்குமே இங்கே காசு தான். ஸோ ₹10 ஒரு ஆளுக்கு. அப்புறம் அதை கொஞ்சம் பூசி விட்டுட்டு அவளுக்கு ரேவந்த்க்கு தான் எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக பூசிட்டாங்க. நல்லா கேப் போட்ட மாதிரி ரேவந்த்க்கு வந்து அப்பி விட்டுட்டாங்க சந்தனத்தை. நல்லா சில்லுன்னு இருந்துச்சாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் அங்கே குளம் இருக்கும்ல, யூஸ்வலாக
மொட்டை போட்டால் குளத்துல போயிட்டு தான் தண்ணி தெளிச்சுட்டு குளிச்சுட்டு வருவாங்க. பட் ஆனால் அந்த தண்ணி இருக்கிற கண்டிஷனை பார்த்தா நம்ம அங்கே குளித்தோன்னா கண்டிப்பாக ஊருப்பட்ட வியாதி வந்துடும். அதனால் நாங்கள் இங்கேயே பக்கத்துலேயே ஷவர்லாம் இருந்துச்சு, டாய்லெட்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு சந்தனம்லாம் போட்டுட்டு இங்கே வந்து குளக்கரையில் சும்மா கால் நனைச்சிட்டு தண்ணி தெளிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இவங்கெல்லாம் தண்ணி தெளிக்க போயிருந்தாங்க. ஃபுல்லாக பாசிங்க. கடல் குள தண்ணி வந்து ஃபுல்லாக பாசியாக இருந்துச்சு. அவ்வளோ அழுக்கு. அந்தளவுக்குலாம் ஒன்றும் நீட்டாக இல்லை. சும்மா தலையில் மட்டும் தண்ணி தெளிச்சிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு நிற்க சொன்னால் எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கோஆப்ரேஷனும் இல்லை. இவங்கள பிடிச்சி நிற்க வைக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ நான் தெளிக்க மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு வந்தேன். ஆனால் போகிறப்பவே பயங்கரமாக வழுக்குச்சு அங்கே. குட்டி குட்டி மீன் தான் இருந்தது. பெருசாக மீன்லாம் இந்த வாட்டி எதுவும் பார்க்க முடியல. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து கல்யாண நாளுக்கு வந்திருந்தோம் ஒரு 3 months பேக். மொட்டை போட்டாச்சு மிருக்கு. பாரு ஏய் மிரு மொட்டை மிரு. ஐ மொட்டை போட்டாச்சா? இங்கே பாரு. சூப்பராக மொட்டை போட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரீயாக இருக்குது காலையில் வரதுனால சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து விளக்கேற்றிட்டு சூப்பராக சாமி தரிசனமும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கோயிலில். குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி அம்மா வந்து கோயில் புளி சாதம்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது நம்மளோட ட்ரெடிஷன் இல்லையா, கோயிலுக்கு வந்தால் புளி சாதம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன ஹோட்டல் வெஜ் ஹோட்டல் இருந்தது உள்ளேயே, அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக வ்ளாக் எடுக்கல. ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். Bye.